அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டீங்க. மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அது ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கும். எனக்கு ஒரு ஈவினிங் போல் தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். துவைச்ச துணி காலையிலே துவைச்சேன், அப்படியே எடுத்து வச்சுட்டேன். எங்கே இந்த காயிற வெயிலில் மேலே போய் போடுறது அப்படின்னு அப்படியே ஒரு 3 மணி போல் போட்டுட்டு நமது புதிய சூரியனுக்கு வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை கொடுத்தாங்க. தூக்கி போட்டுலாம் தான் நினச்சேன். சரி ஓகே, அப்படியே வச்சுக்கலாம், நம்மளுக்கு படிக்கிறதுக்கு டேட்டை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஸ்டடி பிளான் அப்படின்றத போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் திருக்குறளை தான் படிக்க ஆரம்பித்தேன். திருக்குறளுக்கு ஃபஸ்ட்டு ஒழுக்க முடியுமே அதை தான் படிக்கிறேன். நான் 20 அதிகாரத்தையும் எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றா படிச்சுட்ருக்கேன். மோஸ்ட்டாக புக்கில் படிக்கிறது கிடையாது. கூகுளில் எந்த அதிகாரம் படிக்கிறோமோ அதை சர்ச் பண்ணி கூகுளில் ஃபஸ்ட்டு குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அதில் 4 பேரோட இப்போ ஒரு குறள் இருக்குன்னா அதுக்கான பொருள் கொடுத்துருப்பாங்க. 4 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. சாலமன் பாப்பையா, அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்களுடைய விளக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நம்ம பார்த்து படிச்சுக்கலாம். எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது அப்படின்றதால நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பாலிட்டி படிச்சுட்டு இருந்தேன். பாலிட்டி ஆல்ரெடி படித்த டாபிக்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்த்தேன். ஏன்னா காலையிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸே பார்க்கல. நான் 14ஆம் தேதி ஆக்சுவலாக படிக்கலை. ஏன்னா அன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால எனக்கு அன்றைக்கி வேலை கரெக்டாக இருந்துச்சு. நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதுலேயும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. இந்த வருடம் இனிய வருடமாக அமையணும். நம்ம கனவுகள் நிறைவேறணும் அப்படின்றதே சொல்லிக்கிறேன். போன வீடியோவில் நிர்மலா அப்படின்றவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்களா, குரூப் 2 படிக்கிறீங்களா, குரூப் 4க்காக படிக்கிறீங்களா அப்படின்னு. நான் இப்போதைக்கு குரூப் 1 அதை தான் மெயின் ஃபோக்கஸாக படிக்கிறேன். குரூப் 2வும் நான் ஒரு முறை அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப் 1 குரூப் 2வுமே தான் நான் படிச்சிட்ருக்கேன். ரெண்டுமே பார்ப்போம். குரூப் 4 படிக்கிற ஐடியா இருக்கா அப்படின்றத ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வீட்டு வேலை ஆரம்பிச்சாச்சு. போயிட்டு பூவெலாம் பறிச்சுட்டு உட்காந்து என் பையன் விளையாடிட்டு இருந்தான். அவன் கூட காஃபி குடிச்சிட்டு அப்படியே அவன் படம் வரையணும்னு சொன்னால் படம் வரைஞ்சிட்டு ஷார்ட்டில் சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போயிட்டு இடுப்புலேயே ஒரு ஊசியை குத்திட்டு வந்துட்டோம். நாளைக்கு பார்க்கலாம்.